வந்தவங்களுக்கு முஹாஜிரின்களுக்கு மதீனாவினுடைய எந்த தண்ணியும் ஒத்துக்கறல்ல. ஒரே ஒரு கிணத்து தண்ணி மாத்திரம், அது குடிச்சா ஒண்ணும் செய்யல. ஒரே ஒரு கிணத்து தண்ணி, அது ஒரு யூதருக்கு சொந்தமான ஒரு கிணறு. அதனால அந்த ஒரு கிணறு மாத்திரம் தான் இருக்குது. உடனே அதை குடிச்சா ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது, அந்த தண்ணியை குடிச்சா எல்லாருக்கும் ஒத்துக்கிறது. உடனே சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள், யார் அந்த பீருல் மாவை வாங்கி அல்லாஹ்வுக்காக அவர்கள் தானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னு சொன்னான். பெருமக்களே, அவன் விலை கூட்டிட்டான், பார்ட்டிக்காரன் விலையை கூட்டிட்டான். ஏன்னா எப்படி வாங்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால ரொம்ப உச்சமான ரேட்டு வச்சா, என்ன ரேட்டு வச்சாலும் சரி அதை வாங்கி கொடுத்தே தீர வேண்டும். என்ன சொல்ல அதனை சோபனம் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 30,000 திர்ஹம். அவன் பாதி விலை தான் விட்டான். முதல்ல ரொம்ப விலை சொன்னான், பாதி வேணா தர்றேன்னா, சரி பாதி வாங்கிக்கிறேன்னா. பாதியை வாங்கிட்டா அதற்கு உஸ்மான் தான் சொன்னாங்க, பாதி இருக்கிறதுன்னா என்னப்பா அர்த்தம் கேட்டாங்க. இல்ல, ஒரு நாளைக்கு நீங்க தண்ணி எடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு நாள் நம்ம ஜமாத்துக்கெல்லாம் நினைச்சான். உஸ்மான் தான் சொன்னாங்க, எனக்கு என்னுடைய நாள் எதுவோ அதுல கூட ஃப்ரீயா தண்ணி எடுத்துக்கங்கன்ட்டான். அங்க வியாபாரம் நடக்குமா? அடுத்த நாள் அவங்க எப்படி வியாபாரம் நடக்கும்? அந்த ஒரு நாள் பொறுத்துக்கிட்டாங்க. இந்த நாள்ல எல்லாரும் தண்ணி எடுக்க ஆரம்பிச்ச உடனே சரி அந்த விலையும் கொடுத்தே வாங்கிக்கங்கன்ட்டான். மீதி பாதிக்குண்டான விலையும் ஏற்கனவே என்ன பாதி, அந்த பாதிக்கு என்ன விலை கொடுத்தீங்களோ அதே விலையை கொடுத்து மீதி பாதியை வாங்கிங்கன்ட்டான். அதற்கு உஸ்மான் தான் கொண்டு வந்ததே அவ்வளவுதான், 30,000 திர்ஹம் கொண்டு அவங்கள்ட்ட இருந்துச்சான், எல்லாவற்றையும் கொடுத்துக்கிட்டார்கள். வியாபாரத்தினுடைய நிலைப்பாடுகளிலே உச்சகட்டமான லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட எல்லாவற்றையும் உயர்ந்த மனதோடு உன்னதமான ஒரு குணத்தோடு அவ்வளையும் தர்மம் செய்தவர்கள் செய்த உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்றும் மதீனாவில் சாட்சி பீரு ரூமா.